ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது குட் பேட் அக்லி படத்தின் திரை விமர்சனம். குட் பேட் அக்லி படத்தில் அஜித் குமார், த்ரிஷா, பிரியா வாரியர், ஷான் ஷைம், ஜாக்கோ, பிரசன்னா, சுனில், ஜாக்கி ஷெராஃப், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆதிக் ரவிச்சந்திரன், மைத்ரி கம்பைன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறது. மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழும் அஜித் குமாருக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. எப்போவுமே டான்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். டான்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் இது பிடிக்கவே பிடிக்காது. அந்த அடிப்படையில் த்ரிஷா கருவுற்று குழந்தை பெற்றிருப்பார். அந்த சூழ்நிலையில் டான் அஜித் தன் மகனை பார்க்க வருவார். குழந்தையை தொடாதீங்க, நீங்கள் டான், அதனால் உங்களுடைய கரை பிடிந்த வாழ்க்கை என் மகன் மீது விழுந்துவிடக்கூடாதுன்னு த்ரிஷா தடுக்கிறார். இதன் காரணமாக மனைவிக்காகவும் மகனுக்காகவும் டான் தொழிலை விட்டுவிட்டு சட்டத்துக்கு முன் சரண்டர் ஆகிறார். 17 ஆண்டுகள் ஜெயிலில் இருக்கிறார். 17 ஆண்டுகளாக தன் மகனிடம், த்ரிஷா உங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸில் இருக்கிறதால உன்னை பார்க்க முடியல, சீக்கிரமாக வருவார்னு 17 வருஷம் காலத்தை கடத்திட்டார். அவர் கல்லூரி வாழ்க்கையில் பட்டம் பெறுகிறார். பட்டம் பெறுகிற சூழ்நிலையில் எல்லாருடைய அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. அப்பா எங்கம்மா இன்னும் வரலன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். வந்துடுவாருன்னு சொல்லுவார். இந்த செய்தி ஜெயிலில் இருக்கிற அஜித்குமாருக்கு போகும். உடனே 3 மாதம் இன்னும் வெளியாகிற சூழ்நிலையில் ஜெயிலரிடம் சொல்லிவிட்டு வந்து விடுவார் அஜித்குமார். வந்து பார்த்தா மகனை யாரோ கடத்தி சென்றிருப்பார்கள். விசாரித்தா பையன் போதை கடத்தல் ஈடுபடுகிறார், போதை மருந்து வைத்திருக்கிறார், போதை மருந்து சாப்பிட்ருக்கிறார். அது இல்லாமல் அவர் இருக்கும்போது ஒரு பெண்ணுடைய காதல் தொடர்பு அவருடைய இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால் கோர்ட்டில் அவரை ஆஜர்படுத்திடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு எங்கன்னா காணோம். அப்புறம்தான் தெரியுது அஜித்குமார் மகனுக்கும் வில்லன் அர்ஜுன் தாஸுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்கிறது. பழி வாங்குவதற்காக அப்போது தான் அஜித்குமாருக்கு தெரிகிறது அர்ஜுன் தாஸுக்கும் அவருடைய மகனுக்கும் பழைய முன்விரோதம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் தொடர்ச்சியாக இந்த கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வருகிறது. அர்ஜுன் தாஸிடமிருந்து மகனை மீட்டாரா, அர்ஜுன் தாஸுக்கும் மகனுக்கும் என்ன தொடர்பு, என்ன முன்விரோதம் என்பது தான் குட் பேட் அக்லி படத்தினுடைய கதை. இதில் ஏன் குட் பேட் அக்லி என்று கதை டைட்டில் வச்சுருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் நல்லவனாக இருக்கிறாரு, அப்புறம் சூழ்நிலை சகவாசம் காரணமாக பேட் டான் வடிவம் பெறுகிறார். அதுக்கப்புறம் மறுபடி நல்ல மனிதனாகிறார். அதற்கு பிறகு மகனுக்காகவும் மகளுக்காகவும் மீண்டும் பேட் என்பதை அடுத்த கட்டமாக அக்லி ஆகிறார் அஜித்குமார். ஆக 4 கட்டங்களாக வருகிறார் அஜித்குமார். இளம் வயது அஜித்தாக காட்டுகிறார்கள். ஏஏ இல்லை, இளமையாகவே இருக்கிறார். அஜித்துடைய தோற்றம் வயதானவருக்கும் பொருந்துகிறது, இளைஞருக்கும் பொருந்துகிறது, நடுத்தர வயதுக்காரருக்கும் பொருந்துகிறது. அந்த அளவுக்கு ட்ரிம்மாக உடம்பு வச்சுருக்காரு. இந்த படத்தில் அஜித்து சும்மா அதிரி புதிரி ஆக்ஷன் ஹீரோவாக மாறியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகம் இல்லை. 15 நிமிடங்களுக்கு ஒரு சண்டை, டமால் டிமில் டிமுல் டிமில் டிமில் டிமில், துப்பாக்கி குண்டுகள் முழங்குகின்றன, பலர் தலைகள் உருளுகின்றன. அதிவீர சூரனாக அஜித்குமார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காக இந்த வேஷத்தை செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த அஜித்தை தான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிற அளவுக்கு பின்னி படல் எடுத்திருக்கார். அதாவது கோபம், குரோதம், பழிவாங்கல், காதல், பாசம் என்று அத்தனை நவரசங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அஜித்.
அவருடைய நடிப்பின் உச்சக்கட்டம் என்று கூட சொல்லலாம். அஜித் அதிரடி நாயகனாக உருவெடுத்திருக்கிறார் பல படங்களுக்கு பிறகு. விடாமுயற்சியினுடைய கொஞ்சம் சர்க்கிளை தொடர்ந்து இந்த படம் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது. ரசிகர்கள் தியேட்டரில் ஒரே ஆரவாரம், விசில், அது இதுன்னு. போதாக்குறைக்கு மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்ங்கிறது கடைசி காட்டும்போது இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனே விசில் அடித்திருக்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். த்ரிஷாவுக்கு மட்டும் வயசாகவே இல்லையோ என்ன தெரியல, ஒல்லி உடம்பாக பார்ப்பதற்கு நச்சென்று இருக்கிறார். அஜித்துடைய மனைவி. ஆனால் த்ரிஷாவுக்கு அதிகமான போர்ஷன் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ என்று தோன்றுகிறது. ஆனாலும் இதே த்ரிஷா பல படங்களில் இதே மாதிரி தன்னுடைய குழந்தைக்காக கணவனிடம் போராடுகிற கட்டங்கள் வந்துவிட்டதை தெரிந்து கொண்டாரோ என்னவோ தெரில, ஆதிக்க வச்சுருந்தாங்க அந்த ஷேர் பண்ணியிருக்கார். அதேமாரி மனோகரா படத்தில் ரொம்ப பொறுமையாக இருப்பார். எவ்வளோ கோபம் வரும், அன்னையினுடைய கோபத்துக்காக அமைதியாக இருப்பார். கடைசியில் மனோகரா விட்டு விளாசுன்னு சொன்ன உடனே விளாசுவார். அந்த மாதிரி த்ரிஷாவே கடைசியில் தன்னுடைய கணவன் டானாக தான் இருக்கணும், அப்போ தான் இந்த உலகம் மதிக்கும், மரியாதை அளிக்கும், பயப்படும்னு சொல்லி அந்த ஆயுதத்தை கொடுப்பார். அப்போது த்ரிஷாவினுடைய நடிப்பு ஆகா ஓஹோ. இந்த படத்தில் பிரியா வாரியர் ஒரு 4 கட்டங்களுக்கு வர்றாரு. ஆரம்பத்தில் அஜித்துடைய மகன் காதலியாக வருகிறார். அதுக்கப்புறம் வில்லியா மாறிடுறார். ஒரே படத்தில் வில்லியாவும் கதாநாயகம் எடுத்திருக்கிறார் பிரியா வாரியர். இன்னும் கொஞ்சம் நடிப்பை கற்றுக்கொள்ள வேண்டுகிற சூழலில் தான் இருக்கிறார். 3ஆவதாக சிம்ரன் இந்த படத்தில் வர்றார். வாலி படத்தில் அஜித்குமாருக்கு ஜோடி அடிச்சிருப்பார். அதை அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க. இடுப்பு பத்திரமா இருக்கான்னு கேட்பார் அஜித்குமார். ஷாக் ஆகிடுவார் அப்படியே அஜித். எல்லோரும் நல்லா இருப்பீங்களான்னு தான் கேட்பார். அஜித் சிம்ரனை பார்த்து இடுப்பு நலமாக இருக்கா அப்படின்னு கேட்பார். அதுக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் வில்லன் அர்ஜுன் தாஸ். பல படங்களில் துணை வில்லனாகவும் குணச்சித்திர வேடத்தில் நடித்த அர்ஜுன் தாஸ் முழுமையான வில்லனாக இந்த படத்தில் பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். பிரமாதமான நடிப்பு. அதாவது ரகுவரன் இறந்துட்டார் இல்லையா, ரகுவரனுடைய இடத்த இன்னும் யாரும் பிடிக்கல. ஆனால் ரகுவரன் இடத்தை எளிதாக அர்ஜுன் தாஸ் கைப்பற்றி விடுவார் போல் இருக்கிறது. 2 வேஷம் பண்ணியிருக்கார், ஜாம். ஆனால் உலகத்துக்கு அவர் ஒரு ஜாம் தான் அப்படின்னு தெரியும். அவருடைய வளர்ப்பு தந்தை ஜாக்கி ஷெராஃபுக்கு தான் தெரியும். 2 பேர் இருக்கிறது, 2 பேரையும் நல்ல வெள்ளத்தினத்துக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் போட்டு தள்ளலாம் நினச்சிருப்பார். அர்ஜுன் தாஸ் மிகச்சிறந்த வில்லனாக பல படங்களில் இனிமேல் பார்க்கலாம். ஜாக்கி ஷெராஃப் ஒரு காலத்தில் சூப்பர் ஹீரோ. இந்தி படத்தில் நான்லாம் ஜாக்கி ஷெராஃபுடைய ரசிகர்ன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வில்லனாக போட்டிருக்காங்க. ஏன் அவரை சும்மா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி காட்டி விட்டார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் வருத்தம். சும்மா ஆன்னு கத்துறதுக்கு மட்டும்தான் ஜாக்கி ஷெராஃபா? அவருக்கென்று நடிப்பதற்கு காட்சிகள் வேண்டாமா? இதை யோசித்திருக்க வேண்டாமா ஆதிக்க ரவிச்சந்திரன்? அதேமாதிரி பிரபு, உங்களுக்கு தெரியும், பிரபுவோட மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன். தன்னுடைய மாமாவையே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காரு ஆதிக்க ரவிச்சந்திரன். சின்னத்தம்பி படத்தில் உட்பட பல படங்களில் ஹீரோவாக நடித்தார் பிரபு. இன்றைக்கு அவருக்கென்று பல லட்சம் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. மிகச்சிறந்த நடிகர் பிரபு. அதுவும் உங்கள் சொந்த மாமா, பொண்ணு கொடுத்தவர். அவருக்கு கொஞ்சம் வலுவான காட்சிகள் அமைத்திருக்க வேண்டாமா? கிட்டத்தட்ட த்ரிஷாவோட அசிஸ்டன்ட் மாதிரியே காமிச்சிருக்காரு. த்ரிஷா ஒரு மிகப்பெரிய லாயர் என்பதே படம் பாதியான பிறகு தான் தெரியும். அவருக்கும் அஜித்குமாருக்கும் மோதல் வருகிறது. ரெடின் கிங்ஸ்லி மனுஷன் டைமிங் ஜோக்கில் பின்னிருக்கார். அதே மாதிரி தனக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை நடனக்காரனாகத்தான், டான்ஸ் ஆர்டிஸ்டாகத்தான் தொடங்கினேங்கிறத இதில் நிரூபிச்சிருக்கார். பிரமாதமான நடனம் ஆடுகிறார்.
ரெடின் கிங்ஸ்லி. படத்தில் ரெடின் கிங்ஸ்லி வருகிற கட்டங்கள் எல்லாமே சிரிப்பாக இருக்கிறது. ஆனால் யோகி பாபு ஒரே ஃப்ரேம், ஒரே காட்சி, ஒரே ஃப்ரேம், அப்படி டர்ன் ஆகி நிற்பார். நின்று தலைக்கு எல்லோரும் வணக்கம் பண்ணுங்க, சல்யூட் அப்படிம்பார். இதாங்க அவர் பேச்சு. ஒரு யோகி பாபு எவ்வளோ பெரிய காமெடி நடிகராக இப்போ வளர்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு படைப்பாற்றல் இருக்கிறையா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி முன்னணி காமெடி நடிகர் இப்படி ஒரே நாள் வாங்கி ஒரு ஷாட்டை எடுத்துகிட்டு விட்டுட்டான்னா என்ன அர்த்தம்? அதுமாரி நிறைய நடிகர்கள். ஷைன் ஜாம் ஷாக்கோ ஒரே சீன் வர்றாரு, மிரட்டிட்டு போயிடுறாரு. மவனை நீ எத்தனை சீன் வந்தாலும் சரி, நான் ஒரு சீனில் கூட மக்கள் மனதில் நிற்பேன் இருக்கார் ஷான் ஜைம் ஷாக்கோ. அதுமாரி அவினாஷ்வர் அவரும் அப்படித்தான். நிறைய நடிகர்கள் புக் செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். டைட்டிலில் காட்டுறாங்க, ஆனால் வர்றதில் இன்னமும் 1-2 சீன் தான். இந்த படத்தில் அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவாளர் எங்கேயோ போயிட்டார் கொண்டு படத்தை. போட்ட செட்டுகள் எல்லாத்துலேயும் மிரட்டலாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அதுமாதிரி வெளிநாட்டில் போலந்து, அப்புறம் தாய்லாந்துலலாம் பிரமாதமாக கேமராவுடைய சுழற்சி நம்மை அதிர வைக்கிறது. இந்த படத்தில் வெற்றிக்கு அபிநந்தன் ராமானுஜன் ஒரு காரணம். 2வது காரணம் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது, கல்யாண் மாஸ்டர் பின்னி படம் எடுத்திருக்காரு. அஜித்குமாருடைய ரேஞ்சு எங்கேயோ போயிடுச்சு. ரஜினி, விஜய் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி சண்டை காட்சிகளில் அஜித் தான் அப்படின்னு இந்த படத்தில் ஆணித்தரமாக மெய்ப்பிக்க வைத்திருக்கிறார் கல்யாண் மாஸ்டர். அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் அசத்தியிருக்கார். அஜித்துக்குள்ளே இவ்வளவு நடனம் ஆடுற திறமை இருக்கா அப்படிங்கிறத காட்டிலும் ரஜினிகாந்த் மூமெண்ட்டையே அஜித்து கொடுத்து ஒரு ஹிப்பு கொடுத்துருக்காரு. பல டான்ஸு மூமெண்ட் ரஜினிகாந்த் மூமெண்ட் தான் நல்லா தெரியுது. ஒருவேளை இந்த படத்தில் ரஜினி மூமெண்ட் எனக்கு போகுதுன்னு சொன்னாரா அஜித் என்பதை விட நமக்கு தெரியவில்லை. டான்ஸ் மாஸ்டரும் ஃபைட் மாஸ்டரும் அசத்தியிருக்காங்க, அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தினுடைய இயக்கம் எதையெல்லாம் காட்சிப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் டைலாக்லேயே விட்டுட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன். கிட்டத்தட்ட 75% கதையை கார்ட்டூன்லேயே காமிச்சிடுறாரு. ஏன் என்பது தெரியவில்லை. முதல்ல 20 நிமிஷம் நீங்கள் படம் பார்க்கலாம், யார் என்னன்னு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அதேமாதிரி இன்டர்வியூக்கு அப்புறமும் முக்கியமான கதை அம்சங்களெல்லாம் படமாக்காமல் காமெடியிலே கார்ட்டூன்லேயே காட்டுனது ஏன்? அது ஆதிக் ரவிச்சந்திரன் உத்தியா என்றும் கேட்க தோன்றுகிறது. அதே மாதிரி ஜெயிலர் படத்தில் அந்த ஜெயிலிருந்து வருவார் ரஜினிகாந்த், அதே இடத்துல அதே பேட்டர்னில் நடக்க வச்சுருக்காரு அஜித்குமார். அதுமாதிரி பல படங்களுடைய காட்சிகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பாட்ஷா படம் ஞாபகம் வருது. நேசிப்பாயா படத்தில் என்னென்ன இடத்துல கேமரா வச்சாங்களோ அதை பூரா வச்சுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். சமீபத்தில் வெளிவந்த படம் சரியாக போகலை, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நாங்கள்லாம் பார்த்துட்டோம். நேசிப்பாயாவில் போய் அந்த வெளிநாட்டில் எடுத்தாங்க இல்லையா, போலந்தில், அதை பூரா வச்சுருக்காரு. இந்த மாதிரி பழைய படங்களுடைய ஞாபகம் நிறைய வருது. அதுமாதிரி இன்டர்வல் சீனில் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு விஜய் பேசிய வசனத்தையே அஜித்தை பேச வச்சு விஜய் ரசிகர்களை உசுப்பி விட்டுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். தலைன்னு என்ன சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அஜித். ஆனால் படத்தில் எல்லோரும் தலைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த வாலி படத்தினுடைய நினைவலைகளை சிம்ரனுக்கு ஊட்டிட்டு அப்படியே கட் பண்ணோன்னு அஜித் நடந்து வருவார். தலைவரை ஒரு சாங் போட்டுடலாமா அப்படின்னதுக்கு ஒன்றிய படத்துலேருந்து தூக்கிடுவேன்வார். அந்த இடம் நல்ல காமெடி காட்சி. இந்த வயசில் போய் அஜித்தும் சிம்ரனும் டான்ஸ் ஆடினா எவன்டா பார்க்குறது?
எது எப்படியோ பாஷாவில் எப்படி லாஜிக் இல்லாமல் நம்ம ரசித்தோமோ, பல படங்கள் லாஜிக் இல்லாமல் தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஆந்திராவில் ஜூனியர் என்டிஆர் நடித்த படங்கள்லாம் வசூலில் அதிரி புதிரி. ஆனால் டம்முன்னு வருவார், அப்படியே ட்ரெயினை தூக்கிடுவார். உண்மையில் நடக்குமா? அந்த மாதிரி படத்தில் லாஜிக்கே கிடையாது. எந்த ஜெயிலில் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அதேமாரி ஐஜி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர்றது தான் நடக்குமா? அதெல்லாம் ரசிக்கிறாங்க பசங்க, கைத்தட்டுறாங்க. அதாவது நம்முடைய அறிவு திறமையை அப்படியே கழட்டி வச்சுட்டு படம் பார்த்தாலும் படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ரசிகர்கள். நாம் அதை எதிர்த்து பேச முடியுமா? பெரும்பான்மையோர் ரசிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நாமளும் ரசிச்சுட்டு போக வேண்டியதான். லாஜிக் இல்லாத மேஜிக் தான் படம். பொதுவாக என்டர்டெயின்மெண்ட் மூவி, மசாலா மூவி அப்படின்னு சொன்னாலே இப்படி தான். என்ன கேள்வியும் கேட்கக்கூடாது. கதாநாயகன் பாட்டுக்கு டியூன் 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 எல்லாத்தையும் சுடுவார். தொப்புன்னு பட்டினம் அமைக்கார், அங்கே ஒரு 4 கார் செதறும். தொப்புன்னு ஒரு மோட்டர் அனுப்பார், இங்கே ஒரு 3 மோட்டர் பைக் செதறும். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் காட்சிகள் நிறைய இருக்குது. அபிநந்தன் ராமானுஜத்துக்கு பாராட்டு. மொத்தத்தில் என்னையா சொல்ல வர்ற? நீங்கள் கேட்குறது புரியுது. உங்களுக்கு சண்டை காட்சிகள் பிடிக்குமா? பாட்ஷா படம் பிடிக்குமா? வில்லன் படம் பிடிக்குமா? கண்டிப்பாக இந்த படமும் பிடிக்கும். குழந்தைகளை அழைச்சிட்டு போய் பாருங்கள். அதிரி புதிரி படம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த சீன் எதுக்காக வருது, இந்த சீன் எதுக்காக வருது, தப்பாச்சேன்லாம் கேட்கவே படாது. தியேட்டரில் போய் பாருங்கள், குஷியாக இருக்கும். பைல்வான் பார்வையில் குட் பேட் அக்லி படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.